ஹாய்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனு அது எப்படி உருவாக்கி நம்மளோட டிவைஸ்க்கு வந்து சேருதுன்ற பார்க்கலாம். அதை வந்து சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்னலாம் நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் ரெக்வயர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ரெக்வயர்மெண்ட்டில் இந்த ஆப் என்ன மாரி வரப்போகுது, என்னென்ன பேஜஸ் இருக்க போகுது, என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்க போகுதுன்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. அது டிசைட் பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் பிளான் பண்ணுவாங்க. அது என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அதுக்கு. நெக்ஸ்ட்டு டைம்லைன் செட் பண்ணுவாங்க. செட் பண்ணி முடிச்சு இப்போது டிசைனர் ஃபுல் வெப்சைட்டையும் டிசைன் பண்ணுவார் வயர் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி. இப்போ டிசைன் பண்ண என்டையர் வெப்சைட்டையும் ஃப்ரண்ட் அண்ட் டீமுக்கு அனுப்புவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் டீம் கோட் பண்ணிட்டு பேக் அண்ட் டீம் கோட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாமே கோட் பண்ணி முடிச்சிட்டோன்னு அதை டெஸ்டிங் டீம் டெஸ்ட் பண்ணும். ஒரு பக் இல்லாமல் கோடை அவங்க டெவாப்ஸ் இன்ஜினியர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு வந்து எண்ட்யூசரான நம்மளுக்கு வந்து சேர்கிற அதில் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நம்மளுக்கு வந்து சேர்த்த அப்புறம் மெயின்டெனன்ஸ் டீம் வந்து அந்த வெப்சைட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணும். அதாவது வீக்லி ஆர் மந்த்லி அப்டேட் வருதுன்னா அது மெயின்டெனன்ஸ் டீம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி தான் இந்த வெப்சைட்டுக்கு நம்மக்கிட்ட வந்து சேர்கிற வெப்சைட் பின்னாடி இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.